ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாட்ச் நவ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பாதாம் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு குவான்டிட்டி பார்த்துடலாம். பாதாம் 200 கிராம் எடுத்திருக்கேன். பிஸ்தாவும் முந்திரியும் 100 கிராம் எடுத்திருக்கேன். முந்திரி வந்து உடைச்ச முந்திரி தான் எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு 5லேருந்து 6 இது எடுத்திருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 125லேருந்து 150 கிராம் பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பாதாமோட தோலை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா பாதாமோட தோல் வந்து செமிக்காது, மந்தத்தன்மை உண்டுபடுத்தும். தோலை எடுக்கிறதுக்கு சுடு தண்ணியில் பாதாமை போட்டு ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாதாமோட தோலை எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வந்துடும். எல்லா பாதாம் தோலையும் உரித்து எடுத்துடலாம். தோல் எடுத்து வச்சுருக்க பாதாமை ஒரு காட்டன் துணியில் விரித்து ஃபேனுக்கு அடியில் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் அதை காய விட்டுருங்க. அப்போது தான் நம்ம அரைக்கிற பவுடர் கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து நம்ம ஏலக்காயை தட்டி உள்ளே இருக்க விதையை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தோலை வந்து டீத்தூள் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. டீத்தூள் வந்து வாசமாக இருக்கும். ஒரு பேனில் பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாதாமை வறுத்துட்டு அதுக்கப்புறம் முந்திரியும் பிஸ்தாவையும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் ஃபஸ்ட்டு பனங்கற்கண்டு அரைச்சிக்கலாம். பனங்கற்கண்டுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, ஜீனி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஏலக்காய் விதையும் மஞ்சள் தூளையும் அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த பாதாம், பிஸ்தா, முந்திரியை சேர்த்துடலாம். பாதாம், முந்திரியிலலாம் எண்ணெய் பசை இருக்குது. அதனால் வந்து கட்டி சேர்ந்துடும். அதனால் பார்த்து அரைச்சிக்கோங்க. நம்ம இதை பாலில் கலக்கி குடித்தோன்னா பாதாமில் இருக்க சத்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வாட்ச் நவ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.